Good morning, students. We are going to discuss the topic Economics Unit 2 Globalization and Trade. Introduction. Liberalization, privatization, and globalization have become a much talked of subjects among politicians, economists, and businessmen in modern days. அதாவது லிபரலைசேஷன் ஆனது தாராளமயமாக்கல், ப்ரைவேட்டைசேஷன்னா தனியார் மயமாக்கல், குளோபலைசேஷன் உலகமயமாக்கல். இது மூணு தான் வந்து எல்பிஜி. இப்போ நம்ம நவீன நாட்களில் பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, பொறியியல் வல்லுநர்களாக இருந்தாலும் சரி, தொழில் அதிபர்கள்லாம் அதிகமாக எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க? தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல், அதாவது லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மூன்றுமே வந்து நம்மளுடைய நியூ எக்கனாமிக் பாலிசியோட தூண்களாக செயல்படுது. நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது 1991 இந்த நடைமுறையை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. குளோபலைசேஷன். What is globalization? Globalization is the process of integrating various economics of the world without creating any barriers in the free flow of goods and services, technology, capital and even labor or human capital. அதாவது குளோபலைசேஷன் உலகமயமாக்கல் அப்படின்றது என்னென்னா, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பண்டங்கள் மற்றும் பணிகள், தொழில்நுட்பம், மூலதனம், உழைப்பு அல்லது மனித மூலதனம் இதோடைய தடையில்லாத ஓட்டத்தில் வந்து எந்த தடையும் இல்லாமல், இந்த இடைஞ்சலே இல்லாமல் வேர்ல்டில் வந்து பல்வேறு பொருளாதாரங்களை ஒருங்கிணைப்பதற்கான செயல்முறை தான் என்னது? உலகமயமாதல். இது எந்த தடை இல்லாமல் போய்கிட்டு இருக்க ஓட்டத்தில் எந்த தடையுமே இல்லாமல் உலக பொருளாதாரங்களை எல்லா நாடுகளுடைய பொருளாதாரங்களையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு பேர் தான் உலகமயமாதல் அப்படின்னு பேர். அண்டர் குளோபலைசேஷன் இந்த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ் ஃபார் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் இன்டகிரேட்டட். அது இந்த உலகமயமாக்கல் கீழே வந்து எல்லா நாடுகளும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு, சரியா, அதில் உள்ள பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கான இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் வந்து என்ன செய்யுது? ஒருங்கிணைக்கப்படுகிறது. குளோபலைசேஷன் இஸ் த இன்டகிரேஷன் ஆஃப் எ கண்ட்ரி வித் த வேர்ல்டு எக்கனாமி. அதாவது உலகமயமாக்கல்றது என்னது? உலக பொருளாதாரத்துவ நாடுகளை ஒருங்கிணைக்கிறது. உலக பொருளாதார நாடுகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க பேர் தான் உலகமயமாக்கல்ன்ற பேர். பேசிக்கலி குளோபலைசேஷன் சிக்னிஃபைஸ் எ ப்ராசஸ் ஆஃப் இன்டர்நேஷனலைசேஷன் ப்ளஸ் லிபரலைசேஷன். அதாவது அடிப்படையில் பார்த்திங்கன்னா உலகமயமாக்குதல் என்னதுன்னா சர்வதேசமயமாக்கல் மற்றும் தாராளமயமாக்கல் சேர்ந்தது தான் என்னது? அந்த செயல்முறையை கொண்டு சர்வதேசமயமாக்கல் மற்றும் தாராளமயமாக்கல் செயல்முறையை குறிக்கிறதுக்கு பேர் தான் குளோபலைசேஷன். அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் குளோபலைசேஷன் உலகமயமாக்கலின் வரலாறு பார்த்திங்கன்னா, த டேர்ம் ஆஃப் குளோபலைசேஷன் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை ப்ரொஃபஸர் தியோடோர் லெவிட். அதாவது உலகமயமாற்றல் என்ற சொல்லை வந்து பேராசிரியர் தியோடர் லெவிட் என்பவர் மூலமாக தான் அறிமுகப்படுத்து. The historical background of globalization can be discussed on 3 stages. அதாவது வரலாற்று பின்னணியில் வந்து உலகமயமாக்கல்ன்றது 3 நிலைகளில் விவாதித்தாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், என்னென்ன ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னது? ஆர்ச்சாயிக் குளோபலைசேஷன், அதாவது தொன்மையான உலகமயமாக்கல். செகண்ட் ஒன்று புரோட்டோ குளோபலைசேஷன், இடைப்பட்ட உலகமயமாக்கல். தேர்டு ஸ்டேஜ் என்னென்னா மாடர்ன் குளோபலைசேஷன், அதாவது நவீன உலகமயம். ஆர்ச்சாயிக் குளோபலைசேஷன் அதாவது தொன்மையான உலகமயமாக்கல். ஆண்ட்ரே குந்தர் ஃப்ராங்க் argued that a form of globalization has been in existence since the rise of trade link between Sumer and Indus Valley civilization in the 3rd millennium BC. அதாவது சுமர் மற்றும் சிந்து சமவெளி நாகரிகத்தின் இடையான வர்த்தக உறவுகள்லாம் உலகமயமாக்கல் அப்படின்ற ஒரு வடிவத்தை வந்து 3ஆம் நூற்றாண்டில் வந்து உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரே குந்தர் ஃப்ராங்க்ன்றவர் சொல்கிறார், சரியா. An early form of globalization, globalized economics and culture known as Archaic globalization existed during the Hellenistic age. அதாவது உலகமயமாக்கப்பட்ட பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரத்தின் ஆரம்ப வடிவம் வந்து தொன்மையான உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்லி ஹெலனிஸ்டிக் ஏஜ் அப்படின்னா கிரேக்க காலத்தின்ல தான் சொன்னாங்க. அண்ட் when commercialized urban centers were focused around the axis of Greek culture over a wide range that stretched from India to Spain, with such cities at Alexandria, Athens and Antioch and its centers.
அதாவது வணிக ரீதியாக பார்த்திங்கன்னா நகர்ப்புற மையங்கள் கிரேக்க கலாச்சாரத்தின் மையத்தில் தான் இருந்துச்சு. இது இந்தியாவிலேருந்து ஸ்பெயினுக்கு ரொம்ப பறந்து விரிந்து அலெக்சாண்ட்ரியா, ஏத்தன்ஸு, அத்தியோக்கி போன்ற நகரங்கள் அது மையத்தில் இருந்துச்சு. An early form of globalization in the trade link between the Roman Empire, Parthian Empire and the Han Dynasty made the commercial link between these powers inspired the development of the Silk Road. அதாவது இந்த ரோம பேரரசுக்கும் பார்த்திபன் பேரரசுக்கும் மற்றும் ஹன் வம்சத்துக்கும் இடையான வர்த்தக தொடர்பில் உலகமயமாக்கலின் ஆரம்ப வடிவம், இதுதான் அவங்களோட ஆரம்ப வடிவம். இந்த பேரரசுகளுக்கு இடையான வணிக உறவுகளால் எது வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா சில்க் ரோடு, பட்டு சாலைகள் வளர்ச்சி அதிகரிச்சிச்சு. இந்த இஸ்லாமியர்களுடைய கோல்டன் ஏஜ் பொற்காலம் கூட உலகமயமாக்கலின் ஒரு முக்கிய ஆரம்ப கட்டமாக இருந்துச்சு. மங்கோலிய பேரரசோட வருகை சென்ட்ரல் ஈஸ்ட், மத்திய கிழக்கு மற்றும் சீனாவின் வர்த்தக மையங்களுக்கு உறுதியற்றதாக இருந்தாலும் பட்டுசாலை வழியாக பயணிக்க வசதியாக இருந்துச்சு. இந்த பட்டுசாலைகள் வழியாக சில்க் ரோடு வழியாக பயணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த நவீனத்திற்கு முந்தைய காலகட்டத்தில் நடந்த உலக பரிமாற்றத்தை சில நேரங்களில் தொன்மையான உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 19th செஞ்சுரியில் இந்த குளோபலைசேஷனோட வருகை புதிய மாடர்ன் நவீன வடிவத்தை ஏற்படுத்திச்சு. 19 and 20th செஞ்சுரிக்கு இடைப்பட்ட காலத்தில் நடைபெற்ற உலகமயமாக்கல் குறிப்பிட்ட வேறுபாடுகளை கொண்டிருந்துச்சு. அவை என்னென்னா, இந்த நூற்றாண்டில் நடைபெற்ற, அதாவது 19, 20ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற உலகளாவிய வர்த்தக பொருளாதாரத்தில் மூலதனம் மற்றும் முதலீடு செய்யப்பட்டுச்சு. இன்னொன்று என்னென்னா, 20th செஞ்சுரியில் வணிக உற்பத்தியில் அதிக பங்கு கிடச்சிச்சு, அதாவது ஜிடிபி அதிகரிச்சிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சேவை வர்த்தகம் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களின் உற்பத்தி வணிகத்தில் எழுச்சி விட்டுருச்சு. அதாவது வியாபாரத்தில் அந்த சர்வீசஸ் அதிகரிச்சிச்சு, அதே பன்னாட்டு நிறுவனங்களின் உற்பத்தி அதிகரித்தது. அடுத்து அதாவது பன்னாட்டு வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டாங்க, சரியா? அது என்னென்ன எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சுங்கவரி வாணிபம் குறித்து பொது உடன்பாடு, அதாவது ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப் அண்ட் ட்ரேட், சரியா? அதுவும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், உலக வர்த்தக அமைப்பு. இந்த 2 வர்த்தக ஒப்பந்தங்கள் தான் கையெழுத்திடப்பட்டன. 1890 ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வரைக்கும் என்ன இருந்துச்சுன்னா, நிலையற்ற வர்த்தகம் ஒரு பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அதாவது வியாபாரத்தில் நிலையில்லாத தன்மை ஒரு முக்கிய பிரச்சனையாக இருந்துச்சு. ஆனால் போருக்கு பின்னால் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாருக்கு பிறகு உள்ள காலத்தில் இப்போ நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னால என்னன்னா அந்த நார்மல் அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி நார்மல் நிலை, அதாவது நார்மல் ஸ்டேஜுக்கு நிலைப்புத்தன்மைக்கு வந்துருச்சு. The Southern Indian trade guilds were formed by merchants in order to organize and expand their trading activities. அதாவது வர்த்தக நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துறதுக்காகவும் விரிவுபடுத்துறதுக்காகவும் வியாபாரிகள் என்ன பண்ணாங்கன்னா, வணிகர்கள் தென்னிந்திய வர்த்தக குழுக்களை உருவாக்குனாங்க. Trade guilds become channels through which Indian culture was exported to other lands. South India trade was dominated by Cholas and is replaced the Pallavas. அதாவது மற்ற நாடுகளுக்கு அவங்களுடைய கலாச்சாரத்தை ஏற்றுமதி செய்யக்கூடிய வழிகளாக வர்த்தக குழுக்கள் இருந்துச்சு. இப்போ சவுத் இந்தியாவோட வர்த்தகம் சோழர் ஆதிக்கத்திலிருந்து பல்லவர்கள் ஆதிக்கத்துக்கு மாறினது. அடுத்து பார்த்திங்கன்னா 7063 இந்த இயர் 1053 பார்த்திங்கன்னா இந்த கலிங்கா ட்ரேடர்ஸ், அதாவது கலிங்கான்றது இப்போ மாடர்ன் ஒரிசாவில் இருக்குது, ப்ராட் என்ன கொண்டு வந்தாங்கன்னா ரெட் கலர்டு ஸ்டோன் டெக்கரேட்டட் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார் ட்ரேட் அண்ட் ஆல்சோ காட்டன் டெக்ஸ்டைல் டு சவுத் ஈஸ்ட் ஏசியா at an early date. Several trade guilds were operated in medieval southern India, such as the Gadrigos, Nagaras, Mummurtidandans, Ayavol 500, Setis, Birdas, Gavaras, etc. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள், இந்த 1053 கலிங்க வர்த்தகர், அதாவது ஒரிசா, இப்போ மாடர்ன் ஒரிசா முன்னால் கலிங்கம்,
சிவப்பு வண்ணக்கல் அலங்கார பொருட்களை வந்து வியாபாரத்து வணிகத்துக்காக கொண்டு வந்தாங்க. அது போக ஆரம்ப காலத்தில் வந்து பருத்தி ஜவுளியை வந்து தென்கிழக்கு ஆசியாவுக்கு கொண்டு வந்து வியாபாரம் செஞ்சாங்க. இடைப்பட்ட காலத்தில் மத்திய காலத்தில் வந்து தென்னிந்தியா வர்த்தகர்களாக யார் யார் இருந்தாங்கன்னா கத்ரிகாஸ், நாகராஸ், மும்முரிந்தனாஸ், ஐயாவோலி 500, செட்டிஸ், புருடாஸ், கோவராஸ் போன்ற பல வர்த்தக குழுக்கள் இருந்தாங்க. இதில் வந்து தொகராஸ், கோவராஸ் போன்ற சில வர்த்தக குழுக்கள் வந்து ஆலயத்தில் மட்டும்தான் என்ன பண்ணாங்க, அவங்க கோயில்களில் மட்டும்தான் அவங்களுடைய ட்ரேடிங்ஸ் வியாபாரத்தை வச்சுக்கிட்டாங்க. அதாவது யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் இன் சவுத் இந்தியா, தென்னிந்தியாவில் ஐரோப்பிய வணிகர்கள் பார்த்திங்கன்னா திஸ் வாஸ் டியூ டு ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி வேரியஸ் யூரோப்பியன் கம்பெனிஸ் விச் கேம் டு இந்தியா டூரிங் திஸ் பீரியட். அதாவது இந்த காலத்தில் இந்தியாவுக்கு பல்வேறு ஐரோப்பிய நிறுவனங்கள் வர்றதுக்கு வர்த்தக நடவடிக்கைகள் தான் முக்கிய காரணமாக இருந்துச்சு. த டிஸ்கவரி ஆஃப் எ நியூ சீ ரூட் ஃப்ரம் யூரோப் டு இந்தியா via Cape of Good Hope by Vasco da Gama had far-reaching repercussions on the civilized world. அதாவது இந்தியாவுக்கு வந்து நன்னம்பிக்கை கேப் ஆஃப் குட் ஹோப் வழியாக புதிய கடல் பாதையை கண்டுபிடிச்சார். யாருன்னா வாஸ்கோ ட காமா கண்டுபிடிச்சார். இதுதான் நாகரிக உலகத்தின் மீது பல விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்து பாருங்கள் போர்ச்சுகீஸ். சரியா, இப்படி இந்த ட்ரேடர்ஸ் வந்து வந்தவங்களில் தான் முக்கியமானவங்க யாருன்னா ஃபஸ்ட்டு வந்து போர்ச்சுகீஸ், அடுத்து வந்து டச் இன் சவுத் இந்தியா, பிரிட்டிஷ் கம்பெனி யூகே, டேனிஷ், ஃப்ரெஞ்ச். இந்த போர்ச்சுகீஸ்னா யார்? போர்ச்சுகீசியர்கள். இந்த போர்ச்சுகீஸ் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் வாஸ்கோ ட காமா லேண்டட் அட் காலிக்கட் ஆன் த 17th May 1498. அதாவது வாஸ்கோ ட காமா தலைமையின் கீழே போர்ச்சுகீஸுகள் மே 17th 1498 வந்து கோழிக்கோட்டு, கேரளாவில் கோழிக்கோட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. ப்ராஃபிட்ஸ் ஆஃப் குட்ஸ் brought by Vasco da Gama to Portugal were to 60 times cost of the entire expedition to India. அதாவது வாஸ்கோ ட காமா வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு தடவை வந்துட்டு போகும் பொழுதும் கொண்டு போன பொருட்களுடைய லாபம் அது வந்து எவ்வளோனா இந்தியாவுக்குள்ள ஒரு பயணம் செஞ்ச செலவை காட்டிலும் 60 மடங்கு அதிகம். அதாவது இந்தியாவுக்கு அவர் வந்து போன செலவை காட்டிலும் 60 மடங்கு அதிகமாக பொருட்களை கொண்டு போயிருக்காரு. The arrival of Pedro Alvarez Cabral in India in 1500 AD and the second trip of Vasco da Gama in 1502 led to the establishment of trading station at Calicut, Kochi and Kannanur. அதாவது 1500 வந்து பெட்ரோ ஆல்வாரோ கடரல் சரியா இந்தியாவுக்கு வந்தார். அதோட பக்கம் வாஸ்கோ ட காமா வந்து ஃபஸ்ட் டைம் 1498 வந்தார். செகண்ட் டைம் 1502 வந்து ரெண்டாவது தடவை வந்தார். இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவில் வந்து காலிக்கட், கொச்சின் மற்றும் கண்ணனூர் ஆகிய இடங்களில் வந்து ட்ரேடிங் ஸ்டேஷன்ஸை ஏற்படுத்துனாங்க. இது ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. கொச்சின் வாஸ் த ஏர்லி கேபிட்டல் ஆஃப் போர்ச்சுகீஸ் இன் இந்தியா. போர்ச்சுகீஸுகளின் தலைநகரமாக எது இருந்துச்சு? கொச்சின் இருந்துச்சு. அடுத்து பாருங்கள் டச் இன் சவுத் இந்தியா. டச் சரியா டச் undertook the several voyages from 1596 and formed the Dutch East India Company in 1602. அதாவது 1596 டச்சுக்காரங்க வந்து நிறையா தடவை வந்திருக்காங்க. 1602 தான் டச்சு கிழக்கு இந்திய கம்பெனியை ஏற்படுத்தினாங்க. In 1605 Admiral Vander Hagen established Dutch factory at மசூலிப்பட்டினம் and பட்டப்பொலி, அதாவது நிசாமாப்பட்டினம், தேவனாம்பட்டினம் சரியா. அதாவது அட்மிரல் வாண்டர் ஹகேன் என்பவரால் வந்து டச்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஏற்படுத்தினாங்க. எங்கன்னா மசூலிப்பட்டினம், பெத்தப்பொலி, தேவனாம்பட்டினம் இந்த இடத்துல எல்லாம் ஏற்படுத்தினாங்க. 1610 பார்த்திங்கன்னா சந்திரகிரி ராஜாவோட பேச்சுவார்த்தை நடத்தி புலிக்காட்டில் வந்து இன்னொரு தொழிற்சாலையை ஏற்படுத்தினாங்க. அதில் வந்து இண்டிகோ அதாவது சாயம், சால்ட்டு பேப்பர், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கச்சா பட்டு போன்ற எல்லா பொருள்களும் டச்சுக்காரர்கள் வந்து ஏற்றுமதி செஞ்சாங்க. இந்தியாவில் வந்து இந்த டச்சு அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எதுனா புலிக்காட்டு
புலிக்காட் எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டுக்கு ஆந்திரா பார்டரில் இருக்குது. 1659 வந்து போர்ச்சுகீஸில் வந்து தஞ்சாவூர் கடற்கரையில் இருந்த நாகப்பட்டினத்தை யார் கைப்பற்றினாங்க? டச்சுக்காரங்கள் கைப்பற்றிட்டாங்க. எங்கே இருந்தது? தஞ்சாவூர் கடற்கரையில் இருந்த நாகப்பட்டினத்தை. அடுத்து பாருங்கள், இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷ்காரங்களோடது. ஆன் 31st December 1600 Queen Elizabeth granted charter to the East India Company. அதாவது டிசம்பர் 31st 1600 இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நிறுவுவதற்கு யார் வந்து பெர்மிஷன் கொடுத்தான்னா எலிசபெத் ராணி தான் பெர்மிஷன் கொடுத்தாங்க. On the south eastern coast, the English established at Masulipatinam in 1611 and near Pulikkot in 1626. தென்கிழக்கு கடற்கரையில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து 1611 மசூலிப்பட்டினத்துலேயும் 1625 புலிக்காட் பக்கத்துலேயும் எதை ஏற்படுத்தினாங்க? ட்ரேடிங் சென்டர்ஸ் ஏற்படுத்தினாங்க. கோல்கொண்டாவுடைய சுல்தான் ஆங்கிலேயர்களுக்கு வந்து கோல்டன் ஃபஃபர்மேன் அப்படின்ற பட்டத்தை கொடுத்தாரு. யார்? கோல்கொண்டாவுடைய சுல்தான் வந்து ஆங்கிலேயர்களுக்கு என்ன பட்டம் கொடுத்தாரு? கோல்டன் ஃபயர்மேன். 1632 வந்து அவங்கள வந்து தங்களுடைய ராஜ்ய துறைமுகங்களில் இலவசமாக வர்த்தகம் செய்ய அனுமதி வழங்கினார். யாருன்னா கோல்கொண்டா சுல்தான் ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன்ற பட்டத்தையும் கொடுத்து 1632 வந்து அவங்க தங்களுடைய துறைமுகங்களை வந்து இலவசமாக வணிகம் செய்கிறதுக்காக அனுமதியும் கொடுத்தாரு. 1639 வந்து ஆங்கிலேயர்கள் வந்து மெட்ராஸில் ஒரு கட்டடத்தை ஏற்படுத்தினாங்க, செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. அதுக்கு பேர் என்னது? செயின்ட் ஜார்ஜ். அப்புறம் கோரமண்டல் கோஸ்ட் பகுதியில் மசூலிப்பட்டினம் வந்து அவங்க பிரிட்டிஷ்காரங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸாக மாறிடுச்சு. பாருங்கள், டேனிஷ்காரர்கள். த டான்ஸ் formed an East India Company and arrived in India in 1616. The Danish settlements were established at Trankapur in 1620, which was headquarters of Danes in India. இந்த டேனிஷ்காரர்கள் வந்து 1616 இந்தியாவுக்கு வந்தாங்க. வந்து டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒன்றை ஏற்படுத்தினாங்க. 1620 பார்த்தீங்கன்னா இந்த டேனிஷ் வந்து இந்தியாவில் டேனிஷ் குடியேற்றங்களால் ட்ரங்க்பார், அது தமிழ்நாட்டில் ட்ரங்க்பாரை வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக ஏற்படுத்தினாங்க. ஆனால் அவங்க இந்தியாவில் வந்து தாங்கள் வலுப்படுத்த அவங்க வந்து ரொம்ப அவங்களுடைய தங்களை வந்து ரொம்ப இதாக வலுப்படுத்த முடியாததுனால 1645 வந்து எல்லா 1845 வந்து எல்லா குடியேற்றங்களையும் வந்து ஆங்கிலேயர்களுக்கு விற்றுட்டு போயிட்டாங்க. அவங்க ஸ்ட்ராங் பவராக இல்லாதனால ஆங்கிலேயர்கள்ட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரர்கள். The first French factory in India was established in 1668 by obtaining permission from the Sultan of Golconda. அதாவது இந்தியாவில் வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்க 1668 வந்து கோல்கொண்டா அரசருடைய அனுமதி பெற்று ஃப்ரெஞ்சு தொழிற்சாலையை ஏற்படுத்தினாங்க. 1693 வந்து இந்த டச்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியை கைப்பற்றி மீண்டும் திரும்பியும் ஃப்ரெஞ்சுக்காரங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அதாவது பாண்டிச்சேரியை கைப்பற்றி அதை யார்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க? திரும்பியும் ஃப்ரெஞ்சுக்காரங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. 1701 பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்சுக்காரங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸாக ஆயிடுச்சு. 1701 1742க்கு பிறகு சரியா பின்னால் உள்ள அரசியல் நோக்கங்களை இப்போ பார்த்திங்கன்னா ஈஸ்ட் பகுதி முழுவதும் குடியேற்றங்கள் வந்து எதுக்காக ஏற்படுத்தினாங்கன்னா வியாபார லாபத்துக்காக தான் ஏற்படுத்தினாங்க. சரியா, வியாபார லாபத்துக்காக ஏற்படுத்தினாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சமீபத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய அரசு வந்து சவுத் இந்தியாவில் வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், அதாவது சிறப்பு பொருளாதார மண்டலங்களை ஏற்படுத்தினாங்க. முக்கியமாக எங்கெங்கே ஏற்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் கேரளாவில் ஏற்படுத்தினாங்க. இன்னொன்று வந்து ஏற்றுமதியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, அதை எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோட நாங்குநேரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்,
எண்ணூர் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், கோயம்புத்தூர் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் சில ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸும் ஆரம்பித்தாங்க. என்ன நோக்கத்துக்காகனா ஏற்றுமதி இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக இந்த 4 இடங்களையும் இந்த 3 இடங்களையும் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் ஏற்படுத்தினாங்க. குளோபலைசேஷன் இன் இந்தியா, அதாவது இந்தியாவின் உலகமயமாக்கல். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1980லேருந்து 81க்கு பிறகு 1991 நடைபெற்ற கல்ஃப் வார் வளைகுடா போரின் காரணமாக எண்ணெயோட விலை என்ன ஆயிடுச்சுன்னா அதிகரிச்சிருச்சு. கச்சா எண்ணெயின் விலை அதிகரிச்சிருச்சு. அதே நேரம் வெஸ்ட் ஏசியாவில் அதிகமான போர்கள் நடந்ததுனால கடுமையான அயல்நாட்டு வாணிப செலுத்து சமநிலையில் நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டுச்சு. சரியா? இப்போ நியூ கவர்மெண்ட்டு 1991 பொறுப்பேற்றும் பொழுது இந்த பகுதியெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா அயல்நாட்டு செலுத்து சமநிலையில் முன்னால் எப்போதும் இல்லாத அளவுக்கு நெருக்கடி ஏற்பட்டுச்சு. மத்திய மாநில அரசுகளின் நிதி கிட்டத்தட்ட ஒரு நிதி இல்லா நிலைமையை அடைஞ்சிச்சு. சரியா? ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத நிலைமை உருவாச்சு. சில சர்வதேச நிறுவனங்கள் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனால் இந்தியாவுடைய கடன் மதிப்பீடு குறைஞ்சதோட இங்கிருந்து அதிகமான மூலதனம் என்ன பண்ணாங்கன்னா வெளியில் போச்சு. சரியா? இந்த இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ்னால் இந்தியாவில் கடன் மதிப்பீடு குறைஞ்சதோட இந்த அதிகமான மூலதனம் வெளியில் போச்சு. இந்தியா பாருங்கள், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் சர்வதேச சந்தையில் தன்னுடைய கடன் தரக்கூடிய தகுதியை இழந்துருச்சு. அதனால இங்கிலாந்தோட பேங்க்கில் 40 டன் தங்கத்தை அடமானம் வச்சாங்க. இந்த சூழ்நிலை தான் 1991 to 92 நம்மளுடைய கவர்மெண்ட் ஜூலை 1991 தன்னுடைய பட்ஜெட் வரவு செலவு திட்டத்தை தாராளமயமாக்கல் என்னது? லிபரலைசேஷன். தனியார் மயமாக்கல் பிரைவேட்டைசேஷன். உலகமயமாக்கல் குளோபலைசேஷன், அதாவது எல்பிஜி. இதற்றின் தொடர்ச்சியான கொள்கை மாற்றங்களோட வழங்கினாங்க. இதான் நம்மளுடைய பட்ஜெட்டை. இந்த கொள்கைகள் இந்தியாவில் 1994 டங்கல் பிளான் சைன் பண்ணும் பொழுது இதோடைய பலம் என்னது? அதிகரிச்சிருச்சு. ஓகேயா? ரிஃபார்ம்ஸ் மேடு டு அடாப்ட் குளோபலைசேஷன், அதாவது உலகமயமாக்கல் சார்ந்த சீர்திருத்தங்கள் என்னென்னு பாருங்களேன். நியூ எக்கனாமிக் பாலிசி இன் இந்தியா, புதிய பொருளாதார கொள்கை. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அபாலிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் எக்ஸப்ட் ஃபார் எ ஃபியூ இண்டஸ்ட்ரீஸ், அதாவது சில தொழிற்சாலைகளை தவிர தொழில் உரிமம் பெறுவதை நீக்கினாங்க. செகண்ட் ஒன் பாருங்கள், ரிடக்ஷன் இன் த நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ரிசர்வ்டு ஃபார் பப்ளிக் செக்டார், அதாவது பொதுத்துறை நிறுவனத்திற்காக ஒதுக்கப்பட்ட தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. எல்லாம் ப்ரைவேட் செக்டாருக்கு தான் அதிகமான தொழிற்சாலைகளை ஒதுக்கிட்டாங்க. தேர்ட் ஒன், ஃபிக்சேஷன் ஆஃப் ரியலிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் ரூபி, இந்தியாவுடைய பொருட்களின் ஏற்றுமதி பரிமாற்றத்தில் நிலையான பணத்தின் மாற்று வீதத்தை சரி செஞ்சாங்க. எக்ஸ்போர்ட்டில் என்ன பண்ணாங்க? மாற்று வீதத்தை சரி பண்ணாங்க. ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா, ரெடியூசிங் இம்போர்ட் டியூட்டிஸ் ஃபாரின் ப்ரைவேட் செக்டார் பை மேக்கிங் ரூபி convertible or trade or current account and by reducing import duties, அதாவது வெளிநாட்டு தனியார் துறைகளுடைய இப்போ நடப்பு கணக்கில் இறக்குமதி வரியை குறைக்கிறதன் மூலமாக வணிகத்தில் ரூபாய் மாற்றத்தை உருவாக்குனாங்க. ஃபிஃப்த் ஒன், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் ரெகுலேஷன்ஸ் வேர் சூட்டபிளி அமெண்டட், அயல்நாட்டு செலாவணி ஒழுங்குமுறை பொருத்தமாக நிறுத்தப்பட்டது. அடுத்து இந்த எஸ்எல்ஆர் என்னது? ஸ்டாட்டுவரி லிக்விடிட்டி ரேஷியோ வாஸ் ரெடியூஸ் டு இன்க்ரீஸ் லெண்டிங் பை ஆர்பிஐ. சரியா? அதாவது இந்திய ரிசர்வ் வங்கியால் வழங்கப்பட்ட சட்ட ரீதியான நீர்மை விகிதம், அதுதான் ஸ்டாட்டுவரி லிக்விடிட்டி ரேஷியோ. சட்ட ரீதியான நீர்மை விகிதம் அதிகரிக்கப்பட்டது.